யாரோ சொன்னாங்க திமுகவுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகனும் கிடையாது, வில்லனும் கிடையாது, காமெடினும் கிடையாது. ஒரு பாட்டுக்கு ஒரு 100 பேர் குரூப்பா டான்ஸ் ஆடுவாங்க பாரு, அவங்க அந்த மாதிரி ஒரு ஜோக்கரும் கிடையாது. அப்படிதான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்குது. ஏன்னா ஒரு நகைச்சுவையாக செய்கிறோம். கடந்த 5 ஆண்டு காலத்தில் என்ன செஞ்சீங்க, ஏன் செய்யல? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வித்தியாசமான ஒரு அறிக்கை. இந்த படத்திலேயே நாங்க போட்டிருக்கிறோம். இந்த படமே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி முழுமையாக, இந்த தமிழ்நாட்டினுடைய மருத்துவம், கல்வி, வேலைவாய்ப்பு, விவசாயம், நம்முடைய கலாச்சாரம், கட்டமைப்புகள், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. இந்த சூழல் தமிழ்நாட்டினுடைய சூழல் பாத்தீங்கன்னா, போதையில்லா வளர்ச்சியில் சிறந்த புதியதோர் தமிழகம் படைப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதன்மை பிரச்சனையே மதுவும் போதையும் தான். அடுத்த அதனால் வருகின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அடுத்த பெரிய பிரச்சனை வேலை இல்லாத. இந்த 3 பெரிய பிரச்சனைகள் தான் முதன்மையான பிரச்சனைகள். ஆனா இந்த திமுக தேர்தல் அறிக்கையில மதுவை பற்றியும் போதை பொருட்களை பற்றியும் ஒரு வார்த்தை கூட கிடையாது. ஒரு சின்ன there is not even a whisper about alcohol and narcotic drugs in the DMK's manifesto. இது தமிழ்நாட்டுக்கு இவங்க மறுபடியும் என்ன செய்ய போறாங்க? அதனால அந்த வகையில எங்களுடைய தேர்தல் அறிக்கை தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி